ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இப்போ நம்ம தீபாவளி பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருப்போம். அதனால் நம்ம எல்லாரும் நிறைய ஸ்வீட்ஸும் பலகாரங்களும் சாப்பிட்ருப்போம். அதனால் டைஜஷனுக்காக ஒரே ஒரு பவுடரில் எப்படி இன்றைக்கி டைஜஷன் ட்ரிங்க்கும் லேகியமும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் இஞ்சியை எடுத்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் இருக்கும். தோல் நல்லா சுத்தமாக நீக்கிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்ச இந்த இஞ்சி துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி முதலையே சேர்த்து அரைச்சிட்டோம்னா இஞ்சி நல்லா அரையாது, கட்டி கட்டியாகவே இருக்கும். அதனால தான் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. எப்போவுமே அரைச்ச இந்த இஞ்சியை வடிகட்டிக்கோங்க. நமக்கு இஞ்சி ஜூஸ் மட்டும்தான் வேணும். நீங்கள் வேணும்னா வடித்து மீதி இருக்கிற இந்த இஞ்சியை நம்ம டீ போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது சமைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி ஜூஸ் இப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா சேர்த்திக்கோங்க. கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் ஓமம் இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 4 துண்டு திப்பிலி சேர்த்திக்கோங்க. இதனோட ஒரு சின்ன துண்டு சுக்கும், ஒரு சின்ன துண்டு விரலி மஞ்சளும் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் நான் கொஞ்சமாக உடச்சி எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆறினதும் நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இது கெடாது. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் தேனும் கலந்துட்டு குடிக்கலாம். அதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கும் இதில் ஒரு கிளாஸ் கொடுத்தோம்னா டைஜஷன் பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது லேகியம் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்ச இஞ்சி ஜூஸில் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடராக கொதிக்கிற தண்ணியில் சேர்த்தினோம்னா இது கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் முதல்ல இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், கட்டி விடாது. இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திட்டு மீதி இருக்கிற இஞ்சி ஜூஸையும் சேர்த்து இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் நம்ம லேகியம் பண்ணுற பேனில் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் எதனாவது குப்பை இருக்கும், நம்ம வடிகட்டிட்டோம்னா இதில் வந்துடும். இதனோட நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டிட்டு கெட்டியாயிட்டு வரும். தண்ணி நல்லா முக்கால்வாசி சுண்டிட்டு கெட்டியானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சீக்கிரமாக இது சுண்டிட்டு அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக இல்லாமல் கெட்டியானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நல்ல சுத்தமான தேன் சேர்த்திக்கோங்க. இப்போது இது 3ம் சேர்த்தினதுக்கப்புறமா மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இது பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இது நல்லா தெரியும். நம்ம சேர்த்தின எண்ணெய் நெய்யெல்லாம் இதிலேருந்து பிரிஞ்சு லேசாக கசிய ஆரம்பிக்கும். பேனில் பாருங்கள் எப்படி நல்லா ஒட்டாமல் அப்படியே உருட்டிட்டு வருது. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இது இப்போ சூடாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது ஆறட்டும். இது பார்த்தீங்கன்னா அந்த பவுடரில் அரை டீஸ்பூன் எடுத்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி ஜூஸும் 1 டீஸ்பூன் தேனும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே குடிக்க வேண்டியது தான். நம்ம அந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஜூஸாக பண்ணி குடிச்சிக்கலாம். இது நல்ல வாசனையாகவும் அதே மாதிரி கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஸ்வீட்டோடையும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போது இந்த லேகியமும் ஆறிடுச்சு. இதில் சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ஈரம் படாமல் இருந்ததுன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டாலே போதும். அஜீரணம் நல்லா சரியாயிடும். நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி லேகியம் தீபாவளி அன்னைக்கு காலையில் வெறும் வயிற்றுலேயே இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பலகாரங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க.
அந்த அளவுக்கு இது அஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான இந்த தீபாவளி லேகியமும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த தீபாவளி லேகியம் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைனா பவுடராக பண்ணி வச்சுட்டு இந்த ட்ரிங்க்கும் வந்து குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.